இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே என்று அந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் உச்சரித்து இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புயல், மழை, வெள்ளம்லாம் பாதிப்பு ஏற்பட்டு நிறைய 6 மாதம் மழை பெய்யும். அப்போது இந்த குன்றின் மீது விளக்கை ஏற்றினார்கள். இது பேர் குன்றின் விளக்கு என்று கூட சொல்வார்கள். அதனால் இந்த குன்று மேலே ஏற்றனால அதெல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த காலத்தில். அதனால தான் எல்லா குன்றின் மீதும் தீபம் ஏற்றப்படுகிறது. அப்போ வாழ்க்கையில் நம்ம இந்த இருண்ட மாதத்தை ஒளிமயமான மாதமாக மாற்றக்கூடிய சக்தி பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ரகசியத்தை நாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா விளக்கு ஏற்றினா சரியா போயிடும். அந்த சிம்பிளான விஷயத்தை தான் பெரியவங்க சொன்னாங்க. இதை எல்லோருமே வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.